திருவள்ளூர் திருத்தணி ஒன்றியம் கார்த்திகேயபுரம் ஊராட்சிக்கு சுடுகாடு அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் தொட்டி கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை அலுவலர் தனக்கு சொந்தமானது என நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதை அறியாத விடியா மாடல் அரசு பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதையும் தெரியாமல் குடிநீர் மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டும் முயற்சியில் ஈடுபட்டது. இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் விடிய அரசின் அதிகாரிகள் யூட்டன் அடித்து திரும்பி சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் மின்கட்டணத்தை உயர்த்திய விடிய அரசை கண்டித்து தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதன் மாநில தலைவர் கோ வெங்கடேசன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் விடிய அரசின் மின்சார கட்டண உயர்வால் வெல்டிங் தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கு மானியம் வழங்க வேண்டும் எனவும் மானிய விலையில் இரும்பு வழங்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விலை உயர்வையும் தினம் நாள்தோறும் இரும்பின் விலையேற்றத்தையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாளொன்றுக்கு தினம் நாளிதழில் எங்களுடைய இரும்பின் விலையை எங்களுக்கு வெளிப்படை தன்மையாக வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக மின்சார விலையில் எங்களுக்கு மானியம் வேண்டும். ஆகவே இரண்டு கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முன்வைக்கின்றோம். திருப்பூரில் சர்வோதய சங்கம் ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு சர்வோதய சங்கம் மூலமாக தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்கள் காதி கிராப்ட் மையங்கள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் திருப்பூர் தலைமை அலுவலகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக சர்வோதய சங்கம் மூல உற்பத்தி முடங்கியுள்ளது. இதனால் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டு ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதை கண்டித்தும் உற்பத்தியை மீட்டெடுக்க வலியுறுத்தியும் சர்வோதய சங்க ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விடிய ஆட்சியில் சர்வதேச சங்க ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நிலையத்தில் உற்பத்தி தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உற்பத்தி செய்யப்படுகின்ற நூற்போர், நெய்வோர் மற்றும் பர்னிச்சர் வேலைகளை செய்யக்கூடிய மற்றும் காலணிகள் உற்பத்தி, சோப்பு உற்பத்தி இதில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் வேலையின்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளனர். திருவண்ணாமலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரின் நடவடிக்கைகளை கண்டித்து மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை புறவழி சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஹரிகரன் என்பவர் முதல்வராக செயல்பட்டு வருகிறார். அவர் யாருடனும் இணங்காமல் இல்லை என்றும் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்றும் புகார் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முதல்வரின் பழிவாங்கும் நடவடிக்கை, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து மருத்துவர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேராசிரியர்களை துறை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. முதல்வர் வந்ததிலிருந்து டாக்டர்ஸோட இணக்கமாக இருக்காரான்றதை விட டாக்டர்ஸோடையும் இணக்கமாக இல்லை, நோயாளிகளின் நலன் சார்ந்த விஷயத்திலும் அவர் சரிவர செயல்படவில்லை. மொத்தத்தில் இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய செயல்பாடுகளை ஸ்தம்பிக்க வைப்பதும் அதை சரியில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதுமே அவருடைய தொடர் செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. பத்திரப்பதிவுத்துறையில் சீர்திருத்தம் செய்யக்கோரி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சார் பதிவாளரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் ரியல் எஸ்டேட் புரோமோட்டர்ஸ் பில்டர் சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழகம் முழுவதும் நத்தம் ஏரியாவை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் காரணமாக கடந்த சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. முன் அறிவிப்பின்றி பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனை தவிர்க்கும் பொருட்டு பத்திரப்பதிவு வழிகாட்டு நெறிமுறை உருவாக்கி தர வேண்டுமாறு சார் பதிவாளரிடமும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடமும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கல்லூரி முதல்வரை கண்டித்தும் கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் கல்லூரியில் மீண்டும் ஷிப்ட் முறை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி பொறுப்பு முதல்வர்
மாணவரை சூழ்ந்து கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விடிய ஆட்சியில் அரசு கலைக்கல்லூரியில் அசாதாரணமான சூழல் நிலவுவது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. வேலூர் மாவட்டம் சார்பனமேடு பகுதியில் பில்டர் பெல்ட் சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த காய்கறி கடைகளை பொருட்களோடு எடுத்துச் சென்ற மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபாதை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டிக்கு கடன் வாங்கி வைத்துள்ள கடையை மாநகராட்சி நிர்வாகம் பறிமுதல் செய்து சென்றதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து சாலை ஓர வியாபாரிகள் சார்பனமேடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய அரசு தொடர்ந்து சாலை ஓர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை ஒடுக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பி மற்றும் சி பாசன வாய்க்கால்கள் தூர்வாருவது மற்றும் வடிவாய்க்கால்கள் சீரமைப்பது தொடர்பான விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சீர்காழி கொள்ளிடம் வட்டார விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உழவே எல்லோருக்கும் தலை என்று திருக்குறள் சொல்லும் நிலையில் விடிய அரசு அதிகாரிகள் விவசாயிகளை சிறுமைப்படுத்தும் இத்தகைய செயலால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். சீர்காழி நகராட்சியின் காரணமாக அனைத்து வாய்க்கால்களும் வீணா போகுது. நகராட்சியினுடைய எந்த அதிகாரியும் வரவில்லை. அதே போல இந்த சீர்காழி தாலுகா ஆர்டிஓ உள்ள பகுதி. அதனால் அடுத்த கூட்டத்தை ஆர்டிஓ தலைமையில் பொறுப்பான அதிகாரிகளை வைத்து ஒழுங்காக பொதுப்பணித்துறையும் வேளாண்மை துறையும் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். மறுகாலங்களில் விவசாயிகளுக்கு உரிய மரியாதையை அதிகாரிகள் தர வேண்டும். மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் சீர்காழி பகுதி அரசு அதிகாரிகளை இன்றைய தினம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஈரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் அதே பள்ளியில் படிக்கும் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். செட்டிப்பாளையம் அருகில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின் அஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பள்ளியில் படிக்கும் 2 மாணவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரிய வந்துள்ளது. விடிய ஆட்சியில் பொம்மை முதல்வர் பயணிக்கும் விமானத்திற்கே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட போது அரசு மந்தமாக இருப்பதாக தான் மாணவர்கள் இப்படிப்பட்ட விளையாட்டாக தவறான பாதையில் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் சாலை சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து அண்ணாவி மடம் செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் விவசாயிகள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். விடிய ஆட்சி பொறுப்பேற்று 3.5 ஆண்டுகள் ஆகியும் இந்த சாலை பராமரிக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அரசு சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் பட்டா இடத்தில் குடியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நூதன முறையில் மனு அளித்தனர். வெங்கடாபுரம் பகுதியில் சுமார் 100 பேருக்கு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2000 ஆண்டில் பட்டா ரத்து செய்யப்பட்ட சில நபர்களும் அங்கே குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதிய பட்டா வழங்கப்பட்டவர்களுக்கு குடியேற முற்படும் பொழுது அங்கு இருப்பவர்கள் இடையூறு விளைவிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து புகார் அளிக்க அப்பகுதி பெண்கள் சிலர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு இறுதி சடங்கில் செய்வதை போல தலைக்கு மேல் துணியை பிடித்தவாறு வருகை புரிந்து நூதன முறையில் மனு அளித்தனர்.